ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 364வது நாமா திருப்பெயர் சதானந்தாய நமஹா. அதாவது நூற்றுப்பெருக்கான ஆனந்தமுடையவனுக்கு நமஸ்காரம். இந்த இடத்துல சதானந்தா இல்லை, சத ஆனந்தா. சத ஆனந்தம், நூற்றுப்பெருக்கான ஆனந்தம், பிரம்மானந்தத்தை உடையவன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதே நூற்றுப்பெருக்கான ஆனந்தம் அப்படின்னா தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்தவல்லியில இந்த மாதிரி சொல்லப்படுறது. ஒவ்வொரு ஆனந்தங்கள்லாம் அந்த பிரம்மானந்தத்தினுடைய திவலை தான். இந்த பிரம்மானந்தம்ங்கிறது எல்லாத்தையும் தாண்டினதாக சொல்லப்படுறதா இருக்கு. அந்த ஆனந்தத்தினுடைய கணக்கை சொல்லும்போது பொதுவாக சாதுவான எவ்வனமானன்னா நல்ல இளமையான தேக பலத்தோடையும் வேதம் படித்த திடச்சித்தம், நல்ல உடல் வலிமை, அதாவது எவ்வனத்துக்கு லட்சணமாக இருக்கக்கூடிய உடல் வலிமை, திறமை, செல்வம், சொத்துக்களுடைய ஒரு மனிதனுடைய ஆனந்தம். இதை விட அவனுக்கு வேறு என்ன வேணும்? எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. இப்படி இருக்கிற ஒருத்தனுடைய ஆனந்தம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டோம்னா அப்படி 100 மனித ஆனந்தம் சேர்ந்தா அது ஒரு மனித கந்தர்வ ஆனந்தம். மனித கந்தர்வ ஆனந்தம்னு ஒன்று இருக்கு, மனுஷ கந்தர்வாள்னு. அப்படி 100 மனுஷ கந்தர்வ ஆனந்தங்கள் சேர்ந்தா ஒரு தேவகந்தர்வ ஆனந்தம். 100 தேவகந்தர்வ ஆனந்தங்கள் இது பண்ணா அதுக்கு ஒரு பித்ரு ஆனந்தம். 100 பித்ரு ஆனந்தமானா அது ஒரு பிறவி தேவர்கள், பிறவியிலே தேவர்களா இருக்கிறவா அவளுடைய ஆனந்தம். 100 பிறவி தேவர்களுடைய ஆனந்தம் இருந்ததுன்னா ஒரு கர்ம தேவாளுடைய ஆனந்தம். அப்படி 100 கர்ம தேவர்களுடைய ஆனந்தம் இருந்ததுன்னா ஒரு இந்திர தேவனுடைய ஆனந்தம். 100 இந்திர தேவனுடைய ஆனந்தம் இருந்ததுன்னா ஒரு ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தம். 100 ப்ரஹஸ்பதியுடைய ஆனந்தம் சேர்ந்தா ஒரு விராட் புருஷனுடைய ஆனந்தம். 100 விராட் புருஷனுடைய ஆனந்தம் சேர்ந்தா பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. கடைசியில் இருக்கிறது பிரம்மானந்தம். அதனுடைய திவலையே இப்படி ஒவ்வொன்றையும் இறங்கி, திவலைன்னா ஒரு சொட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பனா அந்த பிரம்மானந்தம்ங்கிறது எவ்வளோ பெருசா இருக்கிறதா இருக்கும். அதனுடைய ஒரு சொட்டு விழுந்ததுக்கே ஒவ்வொரு இதுக்கு இந்த மதிப்பு இருக்குன்னா இந்த பிரம்மானந்தமா இருக்கக்கூடிய எப்படியாப்பட்டது? அதுக்கு மேல ஒரு ஆனந்தமே கிடையாது. அந்த பிரம்மானந்த ரூபமாவே இருக்கக்கூடியவர் பகவான். மனித கந்தர்வர்கள்னு சொல்லி சொன்னா மனிதன் அரசனை பாடுபவர்கள், ராஜாக்களை பாடுபவாய் வாழலாம். தேவகந்தர்வர்கள்னு சொல்லி சொன்னா தேவதைகளை பாடுறவர்கள், பித்ருக்கள், பித்ருலோகத்துல வசிக்கிறவா. பிறவியிலேயே தேவர்கள்னு சொல்லி சொன்னா அஜானஜ தேவர்கள்னு பேர். அவள்லாம் பிறவியிலேயே தேவர்களா இருப்பா. பொது தொண்டுகள் பல செய்து அதன் பலனாக சொர்க்கத்தில் இருக்கிறவா ஒத்துரு கர்மதேவர்கள்லாம். யாக யஜ்ஞம் செய்து சொர்க்கத்தை அடைந்தவாள். இந்திரன் அவள்லாம் கர்மதேவர்கள். இந்திரன் தேவர், இந்திரன் முதலியான தேவ கூட்டங்கள். ஒரு மிகுந்த ஆனந்தமுடையவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். சதம்ங்கிறது இங்கே மிகுதியை தான் சொல்றது. இந்த இடத்துல கணக்குன்னு சொன்னதுனால இப்படி ஒரு கணக்குன்னு ஒரு அர்த்தம், கணக்கே இல்லாத ஆனந்த ரூபியா இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். சதானந்த முனிவர் அந்த ரூபத்தோடு இருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். கௌதம ரிஷிக்கும் அகல்யக்கும் பிறந்தவர். மிதிரையில ஜனகருக்கு, அதாவது சீதையினுடையதான குடும்பத்துக்கு ராஜகுருவாக இருந்தவர். இன்னொரு அர்த்தம் பிரம்மதேவருடைய ரூபமா இருக்கிறவர். சதானந்தன்னு பிரம்மாவுக்கும் பேரு. அந்த ரூபத்தோடு இருக்கிறவர்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோபல் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.